6/7/2008 குண்டு வெடிப்பு அகமதாபாத்தில் நடக்கிறது. அதுல 55 பேர் இறந்து போறான். எப்ப? இந்த வருஷம் 7வது மாசத்துல 55 பேர் காலி. உடனே அதே முஸ்லீம்னு சொன்னான். அதே தேதியில அதே குஜராத்ல சூரத்ங்கிற நகரத்துல ஒரு குண்டு வெடிக்கிறது. அது சேதங்க ஆச்சரியம் கிடையாது, காயங்கள் ஏற்படுகிறது. சூரத்துல ஒண்ணு, அகமதாபாத்ல ஒண்ணு, இப்படி குண்டு வெடிப்பு 2008 நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் மாசம் 2008 செப்டம்பர் மாசத்துல டெல்லியில மறுபடி குண்டு வெடிக்கிறது. அதுல ஒரு 5 பேர் சாவுறான். மீடியா வேர்ல்ட் TNTJ மார்க் அறிஞர்கள் உரையாற்றிய விசிடிகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பந்தெரு மண்ணடி சென்னை 1 போன் 25270006 mediaworld@gmail.com. அதுக்கப்புறம் அஸ்ஸாம்ல நேற்று 30/10/2008 குண்டு வெடிச்சு கவுஹாத்தில குண்டு வெடிச்சு 70 பேர் செத்துருக்கான். சரியா? இன்னும் எண்ணிக்கை அதிகமாகலாம், அதிகமான பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. 40 இடத்துல குண்டு வெடிச்சிருக்கிறது. 2 இடத்துல என்ன பண்ணிருக்கிற? முஸ்லீம் செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணிருக்கிற. மீதி இடங்கள்ல எல்லாம் நடந்த உடனே முஸ்லீம் ஒரு பழிய போட்ட நிரூபிச்சியா? முஸ்லீம் அந்த அந்த குற்றம் செஞ்சவனை நீ கண்டுபிடிக்கலன்னா தொடர்தானே செய்யும். உண்மையில எவன் செஞ்சாலும் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தான் வச்சோம் அந்த கருத்து உருவாக்கத்தை உண்டாக்குன உடனே பார்வையெல்லாம் எங்க போகுது? நம்மளை நோக்கியே வருது. சில இடத்துல சில ஏரியாவில் திருடுன்னு சில பேர் எடுத்துருவாங்க. பேர் எடுத்துருவானா அந்த அந்த ஏரியாவில் திருட்டு போயிருக்கான். அவன் செஞ்சே இருக்க மாட்டான். போலீஸ்காரன் யாரும் தூக்கிட்டு போயிடுவான், அவனை தூக்கிட்டு வாண்டுவான். எங்க வச்ச? வைக்கவே இல்லைங்க, ஒத்துக்க நானும் செஞ்சேன்னு ஒத்துக்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்டா, நானும் செஞ்சேன்னு ஒத்துக்க, நான் ஜாமீனில் வர ஏற்பாடு செய்யறேன் அப்படி இப்படி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் தட்டில் போட்டு கேச முடிச்சிருவாங்க. நம்ம நாட்டு போலீஸ் பண்ற வேலை. அப்ப இந்த குற்றங்கள் நடந்தா எப்படி வேணா ஒரு தலையில போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணி முடித்து விடுகிறார்களோ அதை அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இதை செய்யறாங்க. இதனுடைய விளைவு என்ன? இதனால் ஏற்படக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய கசப்பு எப்படி இருக்கும்? கருத்துருவாக்கம் எப்படி இருக்கு? முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம்னா தீவிரவாதிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டாக்கப்படும். அப்ப இவ்வளவு மேட்டுகளை வைத்து நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, முஸ்லீம் தான் குண்டு வச்சாண்டு இவன் சொல்வதற்கு இந்த 2 சம்பவம், 2க்கும் காரணம் இருக்குது. சும்மா குண்டு வைக்கிற கிறுக்கம் கிடையாது. அவன் எதுக்கு வைக்கிறான்? எங்க எல்லாரும் கைவிட்டு அம்போடு நிற்கக்கூடிய நேரத்தில் 4 கிறுக்கனு கோவம் செய்யத்தான் செஞ்சான். இல்லைன்னு நாங்க சொல்லல. அதுதான் நாட்டில் இருந்தாலும் அவன் தான் செஞ்சானா? நீ நிரூபிச்சிருக்கிறியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம மேல குண்டு வெடிப்பு விஷயத்தை போடுறாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு அடிப்படை நீ பார்க்கணும். இந்த கோயம்புத்தூரை வச்சுக்கிட்டு அதை மும்பையில் 1993 குண்டு வெடிப்பு இருக்கிற அதை வைத்துக் கொண்டு நாட்டில் எது நடந்தாலும் முஸ்லீம் சொல்றியடா. இந்த சங் பரிவார கூட்டம் எத்தனை கேஸ்ல மாட்டுச்சு? நீ எங்களை 2 கேஸ்ல மாட்ட வச்ச முஸ்லீம. இந்த சங் பரிவார கும்பல் எத்தனை வழக்கில் குண்டு வைத்து விட்டு கையங்களவுமாக மாற்றி பிடிபட்டு கைது செய்யப்பட்டு சின்னதா ஒரு காலம் பேசுறீங்க பேப்பர்ல நியூஸ் ஆலாம் செஞ்சிச்ச. உன் சந்தேகம் ஏன் அவன் மேல திரும்பல? சங் பரிவாரம் தான் நாட்டில் உள்ள அவ்வளவு 40 குண்டு வெடிப்பையும் செஞ்சது யார் என்று சொன்னால் பகிரங்கமாக தெல்ல தெளிவாக நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். சங் பரிவாரம் தான் செஞ்சது. இந்துத்துவ சக்திகள் தான் இந்த 40 குண்டு வெடிப்பையும் சேர்ந்த 2 குண்டு வெடிப்பு வேண்டுமானால் முஸ்லீம் செய்தால் ஆத்திரத்தினை ஊட்டிய காரணத்தினால் செய்தாலே தவிர இந்த 40ஐயும் செய்தது யார் தான்? சங் பரிவாரம் தான். இது நாங்கள் ஊகமா குருட்டா நோக்கில சொல்லல, அவ்வளவு ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்கிறோம். சங் பரிவாரம் தான் செய்தது. ஆதாரம் என்ன? அவங்களுடைய துவக்கம் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சா? முஸ்லீம்கள் ஒரு பகுதி பாகிஸ்தான் போயிட்டாங்களா? மீதி நம்மளுக்கு இருக்கிறோமா? நம்மளை அழிக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா காந்தியை போய் கொள்றாங்க. காந்தியை கொள்றது என்ன இருக்குது? அவர் ஒரு இந்து, அவர் ஒரு ராம பக்தர். அவர் ராம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் ராமராஜ்யம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ரகுபதி ராஜா ராமன் செய்வார். அவரு பஜனை பாடிக்கிட்டு இருப்பாரு. இந்து மதத்தினுடைய எல்லாத்தையும் கடைப்பிடிப்பாரு. இந்து கொள்கை எப்படி நடப்பாரு, வழிபாடு நடத்துவாரு. அது மாதிரி இந்து மதத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பக்திமானாக இருந்த காந்தி என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொலை பண்றாங்க. எதுக்கு கொலை பண்றான்? காந்தியை கொலை பண்றதுக்காக கொலை பண்ணல. காந்திக்கு இவங்களுக்கு எந்த விதமான மோட்டிவும் கிடையாது. என்ன பிளான் பண்ணாங்கன்னு கேட்டா முஸ்லிமை அழிக்கணும். அழிக்கிறதா இருந்தா அது மாதிரியான ஒரு ரோஷத்தை மக்களுக்கு உண்டாக்கணும். என்னது உண்டாக்கணும்? இந்துக்களுக்கு பூரா முஸ்லிம் மேல கோவம் வரணும். இந்துக்களுக்கு பூரா என்ன செய்யணும்? முஸ்லிம் அட்டாங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நாதுராம் கோட்சேன்னு ஒருத்தர் இருந்தான் RSS இயக்கத்தில். அவன் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நீ RSS இருந்து விலகிறதா ஒரு கடிதம் கொடு
அப்படின்னு கொடுத்துட்டு இஸ்மாயில் பச்சை வேற குத்துறாங்க. பச்சை குத்தி அவனுக்கு சுண்ணத்தையும் பண்ணி அவங்களுக்கு துப்பாக்கியும் கொடுத்து நீ போய் காந்தியை காலி பண்ணு. காந்தியை காலி பண்ண உடனே என்ன செய்வாங்க? இஸ்மாயில் குத்தி இருக்குமா உன்னை காலி பண்ணிடுவாங்க. தியாகம் பண்றாங்க. தற்கொலைப்பட முதல்ல தற்கொலைப்படங்கிறிய நீ தான் அதுக்கு துவக்க ஆரம்பிச்சு வச்ச. இந்தியாவில் முதல் தற்கொலைப்படை எங்க ஆரம்பிக்குது? இந்த சங் பரிவார கூட்டம் தான் ஆரம்பிக்கிறது தற்கொலைப்படைய. எப்படி? காந்தியை போய் கொன்னோன்னு உடனே கொண்டு போவாங்க. கையை பார்ப்பாங்க இஸ்மாயில், வேட்டி பார்ப்பாங்க சுண்ணத்து. அட்ரா முஸ்லீம் காந்தியை கொண்டு விட்டான். நேற்று வருது அவங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும்? காந்தியை கொண்டுட்டான், கொண்டவன் அந்த இடத்துல காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்க. எதை பார்ப்பான்? உட கையில பார்ப்பான் இஸ்மாயில். அப்படின்னா முஸ்லீம் வந்து காந்தியை கொண்டுட்டான், அட்டி முஸ்லீம். அப்ப இந்துக்கள் கோபமா அவ்வளவுதா? இந்துக்கள் காந்திய தேசத்தந்தை என்று பெரிதாக மதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்தந்தை என்று மதிக்கக்கூடிய ஒரு ஆளை முஸ்லீம் கொலை பண்ணிட்டான் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கான பேர் கருவறுத்துருவாங்க. ஆனா என்ன அல்லாஹ் செஞ்ச உதவி என்ன தெரியுமா? இவங்க திட்டத்தில் மண் அள்ளி போடுற மாதிரி அவனை சுடாம உசுரோட பிடிச்சுட்டாங்க. சுட்டு மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, இந்த நாத்துராம அந்த இடத்துல சுட்டு இருந்தாங்க என்று சொன்னா முஸ்லீம் தான் ஆயிருக்கும். யாரோ பச்சை குத்தி இருந்தாங்க, யாருன்னு தெரியல. அவன் அப்பன் பாட்டெல்லாம் என் பிள்ளை இல்லைன்னு எல்லாம் பிளான் பண்ணி செய்யறதானே. உசுரோட பிடிச்ச உடனே மிதிக்க வேண்டிய விதத்தில் மிதிச்ச உடனே ஈவரா பெரியார் ரொம்ப குரல் கொடுத்தார். அது அவன் சரியான முறையில் விசாரிக்கணும்னு சொல்லி அவரு பயங்கரமான முறையில் அவரது இஷ்யூ ஆக்கின பிறகு என்ன பண்ணுச்சு? பிடிச்சி கேட்டா அவன் பேர் நாதுராம் கோட்சேங்கிறதும் இந்த மாதிரி கொள்றதுக்காக வேண்டிய முஸ்லீம் வேஷம் போட்டதும் பச்சை குத்துறதே முஸ்லீம் குத்த மாட்டான். இந்த நாளைக்கு கூட கிடையாது அவங்களுக்கு. முஸ்லீமை பச்சை குத்துவான், முஸ்லாத்தில் பச்சை குத்தவே கூடாது. இருந்தாலும் அவன் என்னதான் பச்சையை குத்திட்டு இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி செஞ்சா முஸ்லீம்களை அழிப்பாங்க என்பதற்காக வேண்டி திட்டமோடு செஞ்சேன். பிடிச்சி உசுரோட பிடிச்சி மிதிச்சதுனால அவன் முஸ்லீம் இல்லைங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த விஷயம் வர்றதுக்கு இடையில திருப்பூர் போன்ற ஊர்களில் எல்லாம் கூட பெரிய கலவரம் ஏற்பட்டு நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. நாடு முழுவதும் அது ஒரு 2000 பேருக்கு நினைச்சாங்க கொல்லப்பட்டாங்க. 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. இது வந்திருக்காது. எதனால சாந்தி இருக்கு நான் சொல்றேன். இவங்களுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா அவங்க சமுதாயத்து ஆளையே அழிப்பானுவோம், அவங்க கோயிலையே அழிப்பானுவோம், அவங்களுடைய கடவுள் சிலையில உடைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. முஸ்லீம் மேல பழி வரணும், முஸ்லீமை கொல்லணும், முஸ்லீமை விரட்டணும், முஸ்லீமை அழிக்கணும். அவங்க ஆதிக்கம் என்ன? எதுக்கு முஸ்லீம் மேல கோபம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. முஸ்லீம் மேல அவன் ஏன் கோபப்படணும் என்று கேட்டால் அந்த இந்துத்துவாவுடைய சித்தாந்த பிரகாரம் முஸ்லீம் இங்க வந்ததுனால தான் நம்மள்கிட்ட உள்ளவங்க அங்கே போயிட்டான். நீங்களாம் யாரு? நான்லாம் யாருங்க? நம்மளாம் யாரு? எல்லாரும் அங்கேருந்து வந்தாருங்க. நம்மள அரபு நாடா? நீங்களா ரசூலோட வாரிசா? அபூபக்கருடைய வாரிசா? நீங்கெல்லாம் கிடையாது. நம்மளும் ராமசாமி கந்தசாமி தான். ஏதோ 4 தலைமுறைக்கு முன்னாடி நல்ல மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். அவங்க என்ன கடுப்பு? இவனு மார்க்கத்து வந்த பிறகுதானே இந்துக்கள்லாம் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீமை காலி பண்ணி பயங்காட்டி வச்சுட்டோம்னா ஒத்தனை இஸ்லாத்துக்கு போக மாட்டான். வேற எனக்கு நம்ம ஆட்சி பிடிக்க போறோம், பங்குக்கு வர போறோம் போய்க்குது. நம்ம அந்த அளவுக்கு மெஜாரிட்டியாவா இருக்கிறோம். முஸ்லீம்கள் ஒரு பயத்தில் வச்சுட்டோம்னு சொன்னா அந்த மார்க்கத்தை கொஞ்சம் வருவானா? அப்படியே முஸ்லீம்கள் சாந்திராத கொண்டு வைக்கிறவங்க பயங்கரவாதி, களவு வந்து அடிச்சு கொண்டு விடுவாங்க, எதுக்கு அங்க போய் சேர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கினால் நம்ம மதத்திலிருந்து